ஆனந்த சட்டம், அதிகார சட்டம், அற்புத சட்டம், முப்பெரும் சட்டத்தினையும் கையில் கொண்டு சட்டநாயகியாகவும் சகல நாயகியாகவும் சற்குருநாதரின் நாயகியாகவும் பொற்கைலாய தென்றல் காற்றும் வீச செந்தமிழ் ஞான கவி பாட ஆயிரத்தெட்டு காளிகளும் மடங்களும் சித்தி வன்னி அட்டமாயிட்டு காளிகளும் எத்திசையிலும் வீச்சிருக்க சுடர்விட்டேரியும் அக்கினி பிளம்பாய் அக்கினிமாக ஈஸ்வரியும் மாயோன் சட்டத்தினை வீடுத்து மாய மந்திர தந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மாமுனியின் வண்டார சட்டத்தினையும் கையில் எடுத்து பூக்கைலாயம் வந்தடைந்து பூம்பள்ளக்கீழே ஆசுவாசப்படுத்தி அமர்ந்து 33 ஆண்டுகள் நிறைவடைந்த சந்தோஷத்திலும் பிள்ளைகளுக்கும் சிறப்பும் தானம் செய்துவாரேன். பச்சை வண்ண பட்டுடுத்தி முத்துமணி மாலையும் கழுத்தில் அணைந்து திரிசூலம் கையில் கொண்டு இருப்பு ஏடுதானே தானும் கிட்டி ஆனந்தம் கொண்டிட அழகு கொண்ட அருட்கோலத்தில் குழந்தை வடிவத்தில் பரிகார ஏடுதனை கையில் கொண்டு தரணியில் தானித்து தண்ணீளங்கொண்டு இருக்கும் தன்னுத்து கதிபதியான பொல்லாத காளி என்னும் தன்னுத்து காளியும் கண்ணுத்தும் தாமரை கால் மண்டபமும் பார்வை செய்து முதலில் தன்னுடைய அவதாரம் ஆகிய பரிகாரத்தினை தொடங்கி வைத்து பரிகாரத்தின் மூலம் பலனடைவதற்கும் பலனடைந்த பின் பக்குவப்படுவதற்கும் சிறப்பும் செய்கின்ற நிலை பற்று நிலைமைகளில் வீழ்ச்சி இருக்கின்ற ஆனந்த நாயகியின் மாற்று அவதாரமும் நானே. இந்த வருஷம் அம்பாள் குரு பூஜை இருப்பேட்டு கணக்குல கவிபாடி வந்தது தன்னுற்றுகாளி அம்பாள் மற்றும் அக்னி மகாஈஸ்வரி அம்பாள். 2 பேரும் என்ன சொல்லி வர்றாங்கன்னு சொன்னால், அம்பாள் குரு பூஜை தொன்று தொட்டு இத்தனை ஆண்டுகளாக எப்படி நடைபெற்றுட்டு வருது, ஆதி காலத்துல எப்படி ஆரம்பிச்சு இந்த அளவுல எப்படி நடைபெற்றுட்டு வருது, இனி வருங்காலங்கள்ல எப்பேற்பட்ட நிலையில கோலாகலமாக நடைபெற்றுட்டு வரும், மாறி மருவி வருங்காலங்கள்ல எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே நேரத்துல நம்ம சட்டத்துல ஒவ்வொரு அம்பாளுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள் அவங்களுடைய அவதார நோக்கத்துக்கு ஏற்றப்ப பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இருப்பேடை வந்து பார்த்து வச்சு செஞ்சு சிறப்பு பண்ணி கொண்டுட்டு போறது ராஜராஜேஸ்வரி அம்பாள். துறவரத்தினுடைய ஏடை சிறப்பாக தத்தெடுத்து வழி நடத்தி கூட்டிட்டு போறது அக்னி மகாஈஸ்வரி அம்பாள். ஒரு புது கணக்கு பரிகாரம்னு வர்றான்னா பரிகாரத்துக்கு வந்து அவனுடைய ஊழ்வன பயனை பூரா களைஞ்செறிஞ்சு சாப பாவ விமோச்சனம் கொடுத்து அவன் அந்த பரிசுத்த நிலையில மகான் பிள்ளைய பியூரிட்டி ஆக்கி கொண்டு போய் சட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வைக்கிற லெவலுக்கு கொண்டுட்டு போறது வந்து பரிகாரத்தை கையில வச்சுட்டு உட்காந்துருக்கிறது தன்னுற்றுக்காளி அம்பாள். அப்படின்னு சுப வரவுக்காகவும் சுப நிகழ்ச்சிகளுக்காக வழிபோட்டு சிறப்பு பண்ணி கொடுக்கறது ஆனந்தநாயகி அம்பாள்னு சொல்லி ஒவ்வொரு நிலைகளை வந்து ஒவ்வொரு அவங்களுடைய அவதார நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு அம்பாள் வந்து செயல்பட்டு சிறப்பு பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனா ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய அவதார நோக்கங்களை வச்சு சிறப்பு பண்ணிட்டு வர்றாங்க. இது எப்படி எவ்வாறு ஆதியிலே இருந்து தொன்று தொட்டு இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அவதார நோக்கங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டது, ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் அம்பாள் குரு எப்படி நடைபெற்றுட்டு வருது, வருங்காலங்கள் என்ன பிள்ளைகளுக்கு சிறப்பு செஞ்சு தர்றாங்க. அதே நேரத்துல அம்பாள் குரு பூஜை எல்லாம் இருப்பேடு கணக்கு எடுக்கிறது. அதனாலதான் அம்பாள் குரு பூஜை அப்போ அட்டண்டன்ஸ் போட்டா தான் இருப்பேடு நம்ம ரிஷிமகான் நம்மளுடைய இருப்பேடை கொண்டு போய் அங்க சப்மிட் பண்றது. அப்ப இந்த இருப்பேட்டுல நமக்கு ஏடு ரெஜிஸ்டர் ஆனா தான் நமக்கு ஏடு என்ன கணக்கு என்னங்கிறத பார்த்து பொன் சபையில வந்து நம்மளோட கோரிக்கைகளை வந்து நம்ம ரிஷிமான் எடுத்து உரைக்கிறதுக்கு ஏத்தாப்புலான சிறப்பு கிடைக்கும். அந்த விஷயங்களை வெளியே வர்றாங்க. முதல்ல எப்படி வருது முதல்ல அப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த சட்டமும் அதிகார சட்டமும் அற்புத சட்டமும் தானும் கையில் கொண்டு அப்படிங்கிறாங்க. ஆனந்த சட்டம்ங்கிறது ஆனந்தநாயகி அம்பாளினுடைய தவளிமையில வந்தது. அதிகார சட்டம்ங்கிறது தன்னுற்றுகாளி அம்பாளினுடைய தவளிமையில வந்தது. அற்புத சட்டம்ங்கிறது அக்னி மகாஈஸ்வரி அம்பாள் தவளிமையில வந்தது. இப்போ 3 ஒண்ணு சேர்ந்து அதுல இருந்து புறப்படுத்து வந்ததுதான் என்னது, இருப்பேடு. அந்த இருப்பேடை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு சிறப்பு பண்ணி கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடியதுதான் பூக்கைலாயத்துல ரெட்டை ரிஷிமானையும் பொற்கைலாயத்துல மாயாச்சித்தரையும் அந்த இருப்பேடை கையில கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பொற்கைலாயத்துல நம்ம குகையை சுத்தி கும்பிடுறது. அப்ப குருநாதருக்கு அபிஷேகம் நடக்கும் போதும் அலங்காரம் நடக்கும் போது நம்மளுடைய இருப்பு அங்க மாயாச்சித்திரத்தை போய் இருப்பேட்டுல போய் பதியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
அங்க அவரு பொற்கைலாயத்துக்கு மாய சித்திரம், பூக்கைலாயத்துல ரெட்டையர் சீமானுக்கும் இருப்பேட பாத்துக்கிறதுக்கும் அதுக்கு மெயின்டெனன்ஸை பாத்துக்கிறதுக்கு தான் யாரும் இந்த 2 சீமானி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஆனந்த சட்டம், அதிகார சட்டம், அற்புத சட்டம் ஒண்ணு சேர்ந்ததுலதான் இருப்பேடு வந்து புறப்படுத்து வருதுங்கிற குந்தேவ ரகசியத்துல சொல்றாங்க. 3 ஒண்ணு சேர்ந்து சட்ட நாயகியாகவும் சகல நாயகியாகவும் சத்குருநாதன் நாயகியாகவும் காட்சி கொடுத்து இன்னைக்கு அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இவர்கிட்ட அடுத்து என்ன சொல்றாங்க, பொற்கைலாய தென்றல் காத்து வீச, இதுல இருந்து கவி பாடி வர்றது யாருன்னு சொன்னா அக்னி மகாஈஸ்வரி அம்பாள். என்ன சொல்றாங்க, பொற்கைலாயன் தென்றல் காத்து வீச செந்தமிழ் ஞான கவி பாட 1008 காளிகளும் அடங்களுக்கு சித்தி வண்ணி அட்டமா 8 காளிகளும் எத்திசைகள் வீற்றிருக்க. பொற்கைலாயத்துல இருந்து தென்றல் காத்து வீசுற மாதிரி ஒளி வடிவத்துல அப்படி காத்து வர்ற ஸ்பீட்ல, அந்த ஒளி வடிவத்துல அத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் வர்றேன். பொற்கைலாய தென்றல் காத்து வீச செந்தமிழ் ஞானக்கவி பாட வர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க இருப்பேடுக்காக கம்ப்ளீட்டா பச்சை கற்பூரம் நடுக பொருத்தி வச்சு 4 முக்குலி மால் கட்டி சுத்தி ஆனந்த கோயிலுடைய வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல் எல்லா வாசல்லையும் பச்சை கற்பூரம் பொருத்தின உடனே 1008 காளிகளும் சுத்தி கைலாயத்தை சுத்தி காவலுக்கு வந்துட்டாங்க. அதான் 1008 காளிகளும் அடங்களுக்கு சித்தி பண்ணி அட்டமா 8 காளிகளும் எத்திசையிலும் வீழ்ச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் இருப்பேட்டுக்கு வந்து நம்ம பச்சை கற்பூரம் பொருத்துறோம்னு சொன்னால், பச்சை கற்பூரத்தை உள்ளடக்குனது வந்து கைலாயத்திற்கும் கற்பூரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னா, கைலாயத்தை நம்ம எப்படி போய் அடையலாம், மானிட கூடு மானிட சேட்டை விடுத்து மாய சேட்டை விடுத்து ரிஷிமகான் ஸ்டேஜுக்கு சீமான் பிள்ளையா இருந்தா தான் போய் அடைய முடியும். சீமான் பிள்ளையா இருந்தாலும் எப்படி போய் அடைய முடியும், ஜோதி வடிவத்துல ஒளி வடிவத்துல போய் தான் கைலாயத்தை அடைய முடியும், குருநாதர் அடைய முடியும். அப்ப ஜோதி வடிவத்தை ஒளி வடிவத்தை ஒரு சேர வச்சிருக்கிறது இதுதான், பச்சை கற்பூரம் மட்டும்தான். அதனாலதான் தாத்தா கூட நம்ம கற்பூர பிரியரின்னு சொல்லி நாமத்துல கூட சொல்றது. அப்ப அந்த பச்சை கற்பூரம் பொறுத்துறது மூலியமாக என்ன சிறப்பு, அந்த சிறப்பு இருக்கிறதுனாலதான் நம்ம இருப்பேடுக்கு அதை வந்து பொறுத்துறது. அதான் 1008 காளிகளும் அடங்களும் சித்தி பண்ணி அட்டமா 8 காளிகள் எத்திசையில் வீற்றிருக்க சுடர் விட்டு எரியக்கூடிய அக்னி பிளம்பா. பொற்கைலாய தென்றல் காத்து வீசுற மாதிரி ஒரு ஒளி வடிவத்துல அங்க பொற்கைலாயத்திலிருந்து அக்னிமகேஸ்வரி அம்பாள் வரும்போது பச்சை கற்பூரம் இங்க எரிஞ்சிட்டு இருக்கான் ஆனந்த கோயில்ல. இத்தனை காளிகள் காவல் காத்திருக்கப்ப உள்ள வர்றாங்க. சுடர் விட்டு எரியக்கூடிய அக்னி புலம்பா பச்சை கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் இப்ப சுடர் விட்டு எரியும் அக்னி புலம்பாய் அக்னி மகா ஈஸ்வரி வர்றேன் உள்ள வர்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப மாயோன் சட்டத்தை விடுத்து மந்திர தந்திரத்திற்கு அப்பாற்பட்ட மாமுனியின் பண்டார சட்டத்தை கையில் எடுத்து அப்படிங்கிறாங்க. இப்ப எங்க போயிடறாங்க, ஆதி காலத்துக்கு போயிடறாங்க. ஃபர்ஸ்ட் அம்பாள் குரு பூஜை எங்க இருந்து தொடங்கப்பட்டு நடந்து வந்தது, ஊத்துப்பட்டியில தாத்தாவுடைய ஜீவசமாதி கோயில்ல அவங்களுக்கு கீழே இருந்தோம். அம்பாள் குரு பூஜை நடந்து வச்சு செஞ்சு எங்களுடைய அதிகார வரம்பு அதுக்குள்ள உட்பட்டு இருந்தது. மாயோன் சட்டத்துக்கு கீழே இருந்தது, முத்தலார் சட்டத்துக்கு கீழே இருந்தது, பெருமாள் சட்டத்துக்கு கீழே இருந்தது. அதுக்கு பிற்பாடு காலங்கள் செல்ல செல்ல தாத்தாவனுடைய பிள்ளையாக சாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆனந்த கோயில் மூத்த கூடிவெளி பிள்ளைகளினுடைய பிரதிநிதியா சாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து பண்டார சட்டம் பரப்பணும்னு பெரியவர் உத்தரவிட்டதன்படி கைலாயம் நிறுவப்பட்டதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சோம், மாயோன் சட்டத்தை விடுத்து அந்த சட்டத்தை விடுத்துட்டு அந்த கோயிலே விடுத்துட்டு தாத்தாவே இங்க வந்த பிற்பாடு தாத்தா அங்க ஆனந்த கோயில இருந்து ஆனந்தமா அருள் பாலிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிற்பாடு மாயோன் சட்டத்தை விடுத்துட்டு, மாயோன் சட்டம்ங்கிறது பெருமாள் சட்டம், அந்த மாய சட்டத்தை விடுத்துட்டு பண்டார சட்டத்துக்கு வந்தோம். அதான் மந்திர தந்திரத்திற்கு அப்பாற்பட்ட மாமுனியின் பண்டார சட்டம். மாமுனிங்கிறது பொட்டல் அவருடைய பண்டார சட்டத்துக்கு வந்து என்னாச்சா, ஆனந்த கோயிலில் பண்டார சட்டம் கையில் எடுத்து பூக்கைலாயம் வந்தடைந்து பூம்பள்ளக்கில் ஆசுவாசப்படுத்தி அமர்ந்து, பூக்கைலாயத்துக்கு வந்து பூம்பள்ளக்குல வந்து ஆசுவாசமா உட்கார்ற நிலைதான் ஆனந்த நாயகி அம்பாள் நிலை. ஆசுவாசமா வந்து உட்கார்ந்து இன்னையோட 33 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதான் 33 ஆண்டுகள் நிறைவடைந்த சந்தோஷத்துல தெளிவா வாரேன் புள்ள, பிள்ளைகளுக்கு சிறப்பு செய்து தாரேன் புள்ளங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஆசுவாசமா பூம்புள்ளுக்கு கீழே 33 வருஷத்துக்கு ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் ஆனந்த நாயகி அம்பாள் சிறப்பு இங்க வந்தனாலதான் நம்ம பிள்ளைங்களுக்கு பிரசன்ட் அதே நேரத்துல ஒளிவு இது நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்தாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் ஏப்பமும் கவியை மட்டும் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. தாத்தாவுடைய ஜீவசமாதி கோயில் அருள்ல இங்க புதுசா அந்த நிலை கட்டமைச்சு கொடுத்தாங்க பண்டார சட்டத்தின் சார்ந்த பிள்ளைகளுக்கு, சைவ குலத்துல மாறி வந்து பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்த அதுல நினைவுபடுத்துறாங்க. அப்ப இதுவரைக்கும் அக்னி மகா ஈஸ்வரி அம்பாள் கவி பாடிட்டாங்க. இருப்பேடுனா என்ன, எப்படி பிறப்படுத்து வந்தது, எப்படி பொற்கைலாயத்துல இருந்து வந்து இருப்பேட்டுல உட்காந்து கணக்கு எடுத்துட்டு இருக்கிறேன் விவரத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்து யார் கணக்கு எடுத்துட்டு வர்றா, கண்ணத்துக்காளி அம்பாள் வர்றாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க, பச்சை பட்டுடுத்தி கழுத்தில் முத்துமணி மாலையும் பொன் சிரிப்போடு பவள மல்லியும் தானும் சூடிங்கிறாங்க. ஏன் இதுல பச்சை பட்டுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அம்பாளுடைய ஒளி வடிவம்ங்கிறது வந்து பச்சை தான். சிவனாருக்கு வந்து சிவப்பு, பெரியவருக்கு வந்து மஞ்சள், தாத்தாக்கு வந்து ஒளி வடிவம் வந்து நீல கலர், ப்ளூ கலர். அதே மாதிரி அம்பாளுக்கு என்ன கலர் தான், பச்சை கலர் ஒளி வடிவத்துல தான். பச்சை பட்டு உடுத்தி முத்துமணி மாலையும் கழுத்துல
பொன் சிரிப்போடு பவள மல்லியும் தானும் சூடி திரிசூலம் கையில் ஏந்தி, ஒரு கையில திரிசூலமும் மறு கையில இருப்பேட்டையும் கையில ஏந்தி பிள்ளைகளுக்காக உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, அழகு நிறைந்த அருட்கோலத்தில் குழந்தை வடிவமாய் பரிகாரையாட கையில வச்சு உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் குழந்தை வடிவமா அப்படின்னு சொல்றாங்கன்னா, சாமி பீரியடுக்கு அப்புறம் ஊத்துல பூஜை பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாம ஏற்பட்டதுனால மேல எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சோம் அரியண்ணம் பீரியட்ல. அப்ப அதுல இருந்து குழந்தை வடிவமும் நம்ம பாவாடை தான் சாத்திட்டு வர்றோம் யாருக்கு, தன்னுற்றுக்காளி அம்பாளுக்கு. அப்போ குழந்தை வடிவத்துலதான் நான் இன்றைய காலம் வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், பூஜையை ஏத்து பிள்ளைகளுக்கு சிறப்பு பண்ணிட்டு வர்றேன். அதான் அழகு நிறைந்த அருட்கோலத்தில் குழந்தை வடிவமாய் பரிகாரையோட கையில் கொண்டு என்ன சொல்றாங்க, தரணியில் தனித்து இருக்கக்கூடிய தன்னிலமற்று தனித்து இருக்கக்கூடிய தெய்வீக திருவொற்றாகிய அன்னுத்திற்கு அதிபதி ஆகிய பொல்லாத காளி என்னும் தன்னுத்து காளி ஏடெடுத்து வர்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, முதலில் தன்னுடைய அவதாரமாகிய பரிகாரத்தை தொடங்கி வைத்து பரிகாரத்தின் மூலம் பலனடைவதற்கும் பலனடைந்த பின் பக்குவப்படுவதற்கும் தன்னுடைய அவதாரமாகிய பரிகாரத்தை தொடங்கி வச்சு இந்த கணக்கின் மூலியமாக யார் யார் என்னென்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பரிகாரம் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதை ஸ்பீடப் பண்ணி லெவலப் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போற வகையில சிறப்பு பண்ற மாதிரி. அதான் முதலில் தன்னுடைய அவதாரமாகிய பரிகாரத்தை தொடங்கி வைத்து பரிகாரத்தின் மூலம் பலனடைவதற்கும் பலனடைந்த பின் பக்குவப்படுவதற்கும் சிறப்பு செய்கின்ற நிலை பெற்று நிலைமைகளில் வீற்றிருக்கின்ற ஆனந்த நாயகியின் மாற்று அவதாரமும் நானே அப்படிங்கிறாங்க. இப்ப ஆனந்த நாயகி அவதாரத்தினுடைய சப்டிவிஷன் தான், அதுல இருந்து மருவி வந்த 2 அவதாரம் தான் அக்னி மகாஈஸ்வரி அம்பாள் அவதாரமும் பரிகாரத்திற்காக தன்னுற்றுக்காளி அம்பாள் அவதாரமும் தெய்வீகத்தை அடுத்த நிலையில் கூர்தீட்டி அடுத்த நிலையில செம்மப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக துறவரத்தை கையில வச்சு ஏந்து உட்கார்ந்த அம்சம் அது அக்னி மகாஈஸ்வரி அம்பாள் அவதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 அவதாரத்தினுடைய சிறப்பும் ஒவ்வொரு ராஜராஜேஸ்வரி அம்பாள் இருப்பேட்டுக்கினுடைய சிறப்பும் என்ன ஏதுங்கிற விஷயத்தையும் தொன்று தொட்டு இத்தனை ஆண்டு காலமாக அம்பாள் குரு பூஜை எப்படி எல்லாம் நடைபெற்றுட்டு வருதுங்கிற சிறப்பையும் நீ வருங்காலங்கள்ல எப்படி நடைபெற்றுட்டு வருங்கிறதையும் அதே நேரத்துல இருப்பேடு அட்டன் பண்ணி இருப்பேடுக்கு மூலியமா சிறப்பு பண்ணி கொடுக்குறேங்கிற விஷயத்தையும் பரிகார ஏடுகளை கையில வச்சு பரிகாரம் யார் யாருக்கெல்லாம் கோயில்கள் நடந்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு பூரா பரிகார ஏடு எடுத்து சிறப்பு பண்ணி கொடுக்குற விஷயமா தன்னுற்றுக்காளி அம்பாலும் இந்த ஏடுல சொல்லி கவியை முடிக்கிறாங்க.